தமிழகத்திற்கு வருகின்ற 20ஆம் தேதி வரை 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் சற்று முன் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் அரவிந்திடமிருந்து கூடுதல் தகவல்களை நாம் கேட்டு பெறலாம். அரவிந்த், வணக்கம். காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்றம் இன்னைக்கு முக்கியமான 2 விஷயங்களை சொல்லியிருக்கு. ஒன்று 20ஆம் தேதி வரை 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த இடைக்கால மனு கர்நாடக அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்டதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன? அரவிந்த், ஓவர் டு யூ. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி உச்சநீதிமன்றமானது தமிழகத்திற்கு ஒவ்வொரு நாளும் 15,000 கன அடி வீதம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு திறந்துவிடுமாறு கர்நாடக மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கர்நாடக மாநில அரசு சார்பில் உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் அந்த உத்தரவை மாற்ற கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த இடைக்கால மனுவானது, அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை திருத்த கோரும் இடைக்கால மனுவானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை தொடங்கிய உடனேயே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த மனு தொடர்பான தங்களுடைய கண்டனத்தை முன்வைத்தனர். அதாவது, இந்த மனு சரியான முறையில் எழுதப்படவில்லை. இந்த மனுவானது உச்சநீதிமன்றம் போன்ற உயரிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது எந்தெந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை எதையுமே பின்பற்றாமல் இந்த மனுவானது தயாரிக்கப்பட்டுள்ளதாக தங்களுடைய கண்டனத்தை முன்வைத்தனர். அதே போல இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டுள்ள முதல் கிரவுண்ட் என்னவென்றால், கர்நாடக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையை எத்திக் கொண்டு இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவினால் தான் இது போன்ற ஒரு சட்ட ஒழுங்கு மோசமடைந்து வருவதாகவும், இதனை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் தங்களுடைய உத்தரவை மாற்ற வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதற்கு தங்களுடைய கடுமையான அதிருப்தியை முன்வைத்த நீதிபதிகள், சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மாநிலம்தான் அந்த சட்டம் ஒழுங்கை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு வந்ததால் சட்டம் ஒழுங்கு மோசமாகிறது என்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்ற உத்தரவை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதன்படி நடக்கத்தான் வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவை நீங்கள் மாற்ற வேண்டும், ஏனென்றால் எங்களுடைய மக்கள் போராடி வருகிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பது ஏற்புடையதல்ல. உச்சநீதிமன்ற அனைத்து உத்தரவையும் அமல்படுத்துவதற்கு எக்ஸிகியூட்டிவ், அதாவது மாநில அரசுகள் முழுமையாக தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என தங்களுடைய முதல் உத்தரவை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து 2 தரப்பு வாதங்களும் துவங்கியது. கர்நாடக மாநில அரசு மூத்த வழக்கறிஞர் பாலி நரிமன் தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்தார். அவர் தன்னுடைய வாதத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரை 84,168 கன அடி, அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் 15,000 வீதம் 84,168 கன அடி தண்ணீரானது டில்லி குண்டுவிலிருந்து தமிழகத்துக்கு திறந்து விடப்பட்டுள்ளதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். மேலும் அவர், அப்படி கர்நாடக மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் 15,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டாலும் தமிழக அரசு வெறும் 1,200 கன அடியை மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறது. நாங்கள் 15,000 கன அடியை திறக்கிறோம், ஆனால் தமிழக அரசு விவசாயத்திற்காக வெறும் 1,200 கன அடி தான் மேட்டூரிலிருந்து மற்ற அணைகளிலிருந்து திறந்து விடுகிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வைத்த வாதம் என்னவென்றால், எங்களுடைய சம்பா சாகுபடிக்கு எங்களுக்கு அதிகமான தண்ணீர் தேவை, எனவே கர்நாடக மாநில அரசு இவ்வளவு தண்ணீரை திறக்க வேண்டும் என கூறியிருந்தது. அதன்படிதான் உச்சநீதிமன்றமும் எங்களை 15,000 கன அடி திறக்க உத்தரவிட்டது. ஆனால் நாங்கள் திறந்து விட்டதிலிருந்து 10க்கு 1%, அதாவது வெறும் 1,200 கன அடியே தமிழக அரசு விவசாயிகளுக்கு திறந்து விடுகிறது. எனவே உச்சநீதிமன்றம் தங்களுடைய, ஏனால் நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் அவ்வளவு அதிகமாக திறந்து விட்ட போதிலும் தமிழக தான் பயன்படுத்துகிறது. ஆனால் எங்களுடைய அணையில் இருந்த தண்ணீர் மட்டமானது வெகுவாக கீழே குறைந்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் வண்ணம் நிலை ஏற்பட்டு வருகிறது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசின் வாதத்தை கேட்டார். அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்டே, தமிழகத்தின் மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது 42.43 TMC தான் உள்ளது. ஆனால் நாங்கள் எங்களுடைய விவசாயத்திற்கு போதுமான தண்ணீரை திறக்க வேண்டுமே, ஆனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 TMCயில் இருந்தால்தான் எங்களால் சம்பா சாகுபடிக்கு போதுமான தண்ணீரை திறக்க முடியும். எனவே கர்நாடக மாநில அரசு சொல்லுவதை போல நாங்கள் அதிகமான தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் உபயோகப்படுத்துவதில்லை என்பது தவறான ஒரு வாதம். காரணம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய தண்ணீரை சேமித்து வைப்பது எங்களுடைய விவசாயத்திற்கு உபயோகிப்பதற்காகத்தான் நாங்கள் சேமித்து வைக்கிறோம். இதனை ஒரு தவறாக கர்நாடக மாநில அரசு சுட்டிக்காட்டுவது ஏற்புடையதல்ல என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார்.
இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் கர்நாடக மாநில அரசின் மனுவிற்கு மிகவும் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தனர். இது போன்ற ஒரு உயரிய நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு மிகவும் மோசமான ஒரு மனுவை, அதுவும் உச்சநீதிமன்ற உத்தரவை மாற்றம் செய்யக்கூறும் மனு மிகவும் மோசமாக தயாரிக்கப்பட்டிருப்பது தங்களுடைய அதிருப்தியை முன்வைத்தனர். அதே போல கர்நாடக மாநில அரசு தங்களுடைய குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் குறைந்து வருகிறது, எனவே உச்சநீதிமன்றம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கிறோம். அதன் காரணமாக கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நாங்கள் ஒவ்வொரு நாளும் 15,000 டிஎம்சி தண்ணீரை திறக்க உத்தரவிட்டிருந்தோம். இதனை ஏற்றுக்கொண்டு, அதாவது தமிழக அரசும் வெறும் 1200 கனஅடி தான் தண்ணீரை விவசாயத்துக்காக உபயோகித்து வருகிறது என்ற அந்த கிரவுண்டையும் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் 15,000 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக குறைக்கிறோம். ஆனால் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை குறிப்பிட்ட உத்தரவை செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கிறோம். அதற்குள் காவிரி மேற்பார்வை குழு இது தொடர்பான ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை கர்நாடக மாநில அரசு தமிழகத்திற்கு ஒவ்வொரு நாளும் 12,000 கனஅடி தண்ணீரை திறக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.